இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாக இவ்வருட வாக்கு தத்தத்தை வாசித்து நம்ம ஜெபத்துக்குள் போவோமாக. யாத்திராகமும் 34வது அதிகாரம் வசனம் 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். கண்களில் மூடி ஜெபம் செய்வோமாக. நல்லவரே, வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். ராஜா, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ சிறந்தவர், நீர் அற்புதத்தின் தேவன், மகிமையின் தேவன், ஆறுதலின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஒருவராய் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற தேவன், தாயின் கருவில் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், இம்மட்டும் இனியும் இனிமேலும் எங்களை வழி நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். ராஜா, இதோ உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி, சோஸ்தரம். ராஜா, ஆண்டவரே இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவரே 5வது நாளில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ராஜா, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்து ஒரு புதிய நாளுக்குள் எங்களை பிரவேசிக்க வைத்த உம்முடைய மகத்துவமான உன்னதமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நேற்று உள்ளவர்கள் இன்று இல்லை ராஜா, ஆனா எங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்து இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ராஜா, ஆண்டவரே நீர் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனுக்குள்ள ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை பலனடைய செய்கிறதுக்காக நன்றி. ராஜா, ஆண்டவரே உமக்கு கோடாடி கோடி நன்றி. அப்ப நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த வேளையில ஒரு விசை ஆண்டவரே நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், மீறுகள் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னித்து என்னை சுத்திகரியும். ராஜா, ஒரு விசை ஆண்டவரை உச்சத்தலையிலிருந்து உள்ளம் கால் முட்டும் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகத்தக்க நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னது போல ஆண்டவரே ஒரு விஷயம் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து விடுதலையோடு என் தேவனை நோக்கி பார்க்க கிருபை அளிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே செய்கிறதுக்காக நன்றி, சோஸ்தரம். ராஜா, இந்த நாளில் நடக்கிற ஆராதனை முழுமையாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவனுடைய ஆண்டவரே அப்பா சித்தம் நிறைவேற நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட நாங்க ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்க துதிக்க உம்முடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்பட நாங்க ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாகத்தோட வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, ஒரு விடுதலை உண்டாக்குவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை. ராஜா, இந்த பட்டணத்தில் ஒரு விடுதலை. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மலேசியா தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாகத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூட இடத்துல ராஜா ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகத்தக்க நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாங்க ஜெபிக்கிறோம். ராஜா, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறவர்களாக மாற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, ஆண்டவரே இந்த புது வருடத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ராஜா, ஆண்டவரே சுயத்துல ஓடாதபடி ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உலகத்துக்கு ஓடாதபடி ராஜா கர்த்தரோட சித்தத்தின்படி அறிந்து ஆண்டவரே நாங்கள் ஓடுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே துதிகளை ஏறெடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இசைக்கருவிகளை வாசிக்கும் போது ஆண்டவரே மகனை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுங்க. ராஜா, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிற உடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படும். ராஜா,
மகனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா ஆண்டவரே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் விடுதலை ஆக்கத்தக்க ஆண்டவரே இந்த இதுல வீடியோ மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவர்களும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் போகிற இடத்திலும் ஒரு விடுதலை உண்டாகத்தக்க, ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது வனாந்தரத்துக்கு போனாலும் வறுமையாக திரும்பாது என்று சொன்னது போல அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவர்களும் விடுதலை செய்ய, கட்டுகள் உடைக்கப்பட ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடைக்கப்பட ஆண்டவரே நாங்க ஒரு விடுதலை உண்டாகத்தக்க நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படியாக ஒவ்வொரு சிந்தைகளும் திறக்கப்பட இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை நோக்கி வருகிற ஜன கூட்டங்களாக மாற நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனோ ஜன கூட்டங்கள் ராஜா, ஆண்டவரே கர்த்தர் பக்கம் திரும்ப நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலை செய்ய நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படியாக உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவர்களும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரிய செய்கிறதுக்காக நன்றி, கிரிய செய்ய போகிறதுக்காக நன்றி, விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ராஜா இந்த மலேசியா தேசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பாலும் தேனும் ஓடுகிற கானா தேசத்தை போல இந்த மலேசியா தேசத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. இந்த மலேசியா தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களையும் ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மக்களை ஆண்டவரே ஞானத்தோட வழி நடத்த நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்தில் இருக்கிற எக்கனாமி ஆண்டவர் உயர்வு காண நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் கால் மிதிக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய தாசன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு போதகரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவ பயத்தோட உண்மையும் முத்துவமாக கர்த்தருக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் மத்தியில ராஜா நீர் அவர்களோட கூட இருந்து இந்த ஊழிய பாதில நீர் கடைசி முடிவு பரியந்தம் ஆண்டவரே நீர் வழி நடத்தி கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த ஊழிய பாதையில ராஜா நீரே ஆதாரமாய் இருந்து அவர்களை வழி நடத்துங்க ராஜா. அக்னி ஜுவாலியாக அவர்களை பயன்படுத்துங்க. நல்ல உடல் சுகத்தை தருவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீர் செய்கிறதுக்காக நன்றி சோஸ்திரம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா மனம் திரும்ப நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே நீரே மெய்யான மேசியா என்ற அறிய நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பலத்த கரம் அந்த இஸ்ரவேல் தேசத்து மேல இருக்க நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீர் செய்கிறதுக்காக நன்றி சோஸ்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவனுடைய சித்தம் நிறைவேற நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. மாறாத இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை பொழுதுல கூட ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு தலைப்பு வந்து ஃபிளிப் ஓவர், கவிழ்த்து போடுகிறது. ஹல்லேலூயா. அந்த கவிழ்த்து போடுகிறது என்ற காரியத்தை இயேசு செய்கிறார். நம் வேதத்தில் பார்க்க போகிறோம். We are going to see the incident that is happening when Jesus flip over the table. Hallelujah. When Jesus is in the temple, it's happened. Hallelujah. இயேசு எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கும் போது, பிரவேசிக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா மேசையை கவிழ்த்து போடுகிற ஒரு சம்பவம் நடக்குது. நம் வாசிக்க கேட்போமாக. மத்தேயு 21வது அதிகாரம் 12-13. Matthew chapter 21 verse 12 and 13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்தி என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும்
என்று எழுந்திருக்கிறதே என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் கள்ளர் குகையாய் ஆக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. தேவன் இந்த மேதையை கவிழ்த்து போடுவதற்கு காரணம் நிறைய இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வதற்கு பல விமர்சனங்கள் இருக்குது, ஆயுள்கள் சாட்சிகள் கொடுக்கிறது, அநேகர் அதை வியாக்கியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நாமளும் சில காரியத்தை நாம் கவனம் செலுத்த போகிறோம். இந்த மேசை அவள் கவிழ்த்து போடுகிறதுக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அல்லையா, முதலாவது தேவன் இதை செய்வதற்கு காரணம் எதற்காகனா திருச்சபையின் ஒழுங்கை மறுபடியும் சீர்படுத்துவதற்கு செய்கிறார். அல்லையா, restoring the temple purpose. தேவனுடைய சபையோட நோக்கம் என்ன என்று அதை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த நோக்கத்தை சரிப்படுத்துவதற்கு அந்த மேதை என்ன செய்கிறார்? கவிழ்த்து போடுகிறார். ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா, இந்த கொலைபாதகர் என்று சொல்லப்படும் போது, இந்த தீமை செய்கிறவர்கள் சொல்லப்படும் போது, திருச்சபையுடைய நோக்கத்தை மறந்து சபைக்குள்ள பிரவேசித்து சபை இப்படியும் நடக்கலாம், ஊழியம் இப்படியும் செய்யலாம் என்று தன்னை எண்ணிக்கொண்டு நடத்துகிறவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் அப்பா வீடு பரிசுத்தமான ஸ்தலமாக இருக்கிறது, ஆகையினால் கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் யாவரும் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு. இரண்டாவது, இந்த காசு விற்கிறவங்க, அல்லேலூயா, இந்த காசு விற்கிறவங்க என்ன செய்தாங்க? இந்த காசு விற்கிறவர்களும் சரி, இந்த விற்கிற காரியத்தை செய்கிறவங்க என்ன செய்தாங்கன்னா, தேவனுக்கு புறமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எங்க நடக்குது? சபைக்குள்ள நடக்குது. அதாவது தேவ ஆலயம் அங்க தேவனை ஆராதிக்கிற இடமா இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? வியாபாரமாக, சந்தையாக அதை மாற்றி விட்டார்கள். ஏன் அதை சந்தையா மாற்றி விட்டா சொல்றேன்னா, இந்த சந்தையில பொய், பித்தலாட்டம், ஏமாத்து எல்லாமே இருக்கும். அதே காரியத்தை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இங்க வருகிற ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு வராங்க. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து உள்ள வைக்கும் போது அவர்கள் பொய், பித்தலாட்டத்தோடு விற்கிறாங்க. வியாபாரம் பண்றவன் எவன் உண்மையா வியாபாரம் பண்றான்? இன்னைக்கு எல்லாம் பொய். 10 காசு லாபம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியாது. அல்லேலூயா. நேர்மையா வியாபாரம் பண்றவன் சொல்லுவான், எனக்கு 30 காசு தாங்க ஆதாயம் அப்படின்னு. அது நேர்மையான வியாபாரம். அந்த நேர்மைக்கு பின்னால ஒன்று அடங்கி இருக்கும், பொய், பித்தலாட்டம். அதுக்குள்ள எவ்வளவு அடங்கிருக்கு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு தாங்க அப்படின்வாங்க, அதுக்குள்ள தாங்க நிறைய இருக்கும். அப்ப இந்த பொய், பித்தலாட்ட காரியத்தை தான் ஆண்டவர் மிகவும் கண்டனம் செலுத்துவதற்கு அந்த மேசை என்ன பண்ணுகிறார்? கவிழ்த்து போடுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும், தேவனுடைய ஸ்தலமாய் இருக்கிற அந்த வீடு அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அது ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும், அது ஒழுக்கத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஒழுங்கு, பரிசுத்தம், ஒழுக்கம் இதையெல்லாம் திருச்சபைக்குள்ளாக காண முடியாது என்று சொல்வதற்கு நிலையாக மாறிக்கொண்டு இருக்குது. தேவ ஆலயத்துக்கு பொருளை கொடுத்து ஒருத்தவங்க சபைக்கு நீங்க கூப்பிட தேவையில்லைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொடுதல் மூலமாய் அவர்கள் சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வருகிற ஆத்மா தான் உண்மையாய் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும். ஷோக்குக்காக, சந்தோஷத்துக்காக, சொந்தத்துக்காக, ஆட்டத்துக்காக, பாடலுக்காக, இடத்தோட நிலையை கண்டு வருகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. அது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியமா இருக்குது. ஏன் தெரியுமா? நமக்குள் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால் நாம் தேவனை சந்திக்குவதற்கு முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த ஒழுக்கம் கெட்டு போன காரியத்தை இயேசு கண்ட பிறகுதான் மேசையை கவிழ்த்து போட்டு இங்க இருக்கிற ஜனங்களை அடித்து வெளியே விரட்டுகிறார். இன்னைக்கு இந்த காரியம் திருச்சபையில் நடந்துச்சுன்னா எத்தனை சபையில் ஆத்மா உட்கார்ந்து இருக்கும்? கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சிடறாங்க? அன்பு 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 என்று சொல்லுகிற அந்த அன்பின் உடன்படிக்கை வார்த்தையை வைத்து அந்த அன்புக்கு பின்னால பாவத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த அடித்து விரட்டுகிற காரியம் ஆரம்பத்தில் இருக்குமானால் அந்த திருச்சபை ஒழுக்கத்தில் வளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு வளர்கிற சபை என்று சொல்லும் போது எண்ணிக்கையை தான் பார்க்கிறாங்க தவிர ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியை காணவில்லை. அல்லேலூயா. சபை வளர்கிறது, சபை பெறுகிறது, ஆனா தேவ வசனத்தில் இல்லை, தேவ வார்த்தையில் இல்லை, தேவ சுத்தத்திலும் இல்லை. இது மிகுந்த ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலையாக இருக்குது திருச்சபை.
சபை என்பது தேவனுடையதா இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவனுக்கு புறம்பாய் நடக்கிற ஒவ்வொரு காரியமும், அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கூட்டு கலப்பு, இங்க ஒரு குரூப், அங்க ஒரு குரூப், இந்த குரூப் அந்த குரூப்போட பேசாது, அந்த குரூப் இந்த குரூப்போட பேசாது, சபைக்குள்ளாக பாலிடிக்ஸ் இன்னைக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாதுங்க. அது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கார். த பாலிடிக்ஸ் இன் த சர்ச். இவங்க அங்கே போகக்கூடாது, அவங்க இங்கே போகக்கூடாது, இவங்க அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க இவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஆனால் நம்ம தாங்க அன்பை பற்றி பேசுகிறோம். We are the one who are speaking about love. Hallelujah. But when we come to be love other people, we fail to do that. அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்கு நம்ம அந்த நிலைக்கு வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம அதில் கைவிடப்படுற ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We fail to love another people. Our mouths say we have to love as God loves us, but we fail to do the things that God has set before us. நமக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை செயல்படுத்துவதற்கு நம்ம தோற்றவர்களாக காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவ ஆலயம் என்னவா மாறிவிட்டது? சந்தையாய் மாறிவிட்டது. அங்கு இருக்கிற ஜனங்கள் பொய் பேச ஆரம்பிக்கிறார்கள். பொய்யான காரியத்தை ஜனங்கள் இடத்தில் திணிப்பதற்கு என்ன செய்யறாங்க? அந்த வியாபாரத்தை தொடங்கும் போது ஆண்டவராக இயேசுவுக்கு மிகுந்த கோபம் உண்டாகுகிறது. அல்லேலூயா. இந்த திருச்சபையை உண்டாக்கின காரணம் எதற்கு? இந்த சபையை உங்களுக்கு வைத்த காரணம் எதற்கு? நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் நம்மளை கேள்வி கேட்கிறாரு வச்சுக்கோமே, நீ சபையை கட்டு, காரணம் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார்னா எத்தனை பேர்னால தேவனுக்கு முன்பதாய் உண்மையான பதிலை கொடுக்க முடியும்? How many people can give a true answer before God if God asks you, what is your vision? What is the purpose you have built your church? Hallelujah. இன்னைக்கு சபையை கட்டுவது ஒரு ட்ரெண்டாய் மாறிவிட்டது. உதாரணத்துக்கு வச்சுக்கோம், நம்ம சபையில உட்கார்ந்துருக்கோம், நல்லா கற்றுக்கிட்டே வருவாங்க, நல்லா காலத்தை ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் கடந்து வருவாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தவறு, மனிதன் தவறு செய்வது இயல்பான காரியம். ஆனால் இயல்பான காரியம் சொல்றதுக்காக எந்நேரமும் நீ தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தனாக்க, அந்த ஊழியக்காரன் இழிச்சுக்கிட்டு இருந்தாக்க அது வளராத சபை. கண்டனம் செலுத்த வேண்டிய இடத்துல கண்டனம் செலுத்தணும், ஆதரவு கொடுக்கிற இடத்துல ஆதரவு கொடுக்கணும், நேசம் கொடுக்கிற இடத்துல நேசத்தை கொடுக்கணும், அரவணைப்பு கொடுக்கிற இடத்துல அரவணைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதையெல்லாம் திருச்சபையில் அடங்கியிருக்கணும். எந்நேரமும் உன்னை நேசிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை இன்னுமே சொல்லக்கூடாது, நான் உனக்கு அரவணைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னா அது சபை வளர்ச்சி அல்ல, தேவன் விருப்பப்படுகிற சபை அல்ல. அல்லேலூயா. எல்லாமே கலப்படி, எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் கண்டனம் செலுத்துறேன், நான் கண்டிப்புக்குள்ள வந்தேன். பிரதர், உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் பிரதர், நீங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க ஏன் திரும்ப திரும்ப இப்படி செய்றீங்க? இது தேவனுக்கு புறமான ஒரு காரியம், உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். திருச்சபையில் நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. இப்படி ஒரு வார்த்தை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த வாரத்தில் அது வேற சபையில் போய் உட்காந்துருக்கும். ரெண்டாவது அடுத்த மாசத்துல அது வேற சபையை திறந்துடும். ஒரு வருஷத்துல அந்த சர்ச்சுக்கு அது பிஷப்பை மாறிடும். கேட்ட ஆண்டவர் அழைப்பு பண்ணுவாங்க. தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? There will be persecutions in every places when you stand boldly for God. எதிர்ப்பே இல்லாத ஊழியத்தில் நீ யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிற? ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த ராஜ்யத்தின்படி இந்த உலகத்தில் அவன் ஸ்தாபனத்தை கட்டுவதற்கு முன்னுக்கு வந்தானா எதிர்ப்பு அவனு தான். ஏன் தெரியுமா? விசுவாச ரகசியம் உன்னை எழும்ப விடாது. ஏன் தெரியுமா? நீ ஜனங்களை எங்க கொண்டு போயிருவ? நேரா பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்துவ. உனக்கு எதிர்ப்பே வரல. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் அனுப்புனா எதிர்ப்பு என்று சொல்லும் போது, ஐயோ எங்க சபைக்கு பணம் பத்தல, ஐயோ எங்க சபைக்கு இது பத்தல, அது எதிர்ப்பு இல்லைங்க. கட்ட விட முடியாதுன்னு சொல்லும் போது ஜனங்கள் என்ன செய்யப்பட மாட்டாங்க? ரட்சிப்பு அடைய மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய அதுதான் நடக்குது திருச்சபையில. நம் ரட்சிப்பு அடைந்திருக்கோம் சொல்கிறோம், ஆனா ரட்சிப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்மளால முடியல. இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அந்த ரட்சிப்பின் சுவாரஸ்யத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தின பிறகு நம்மளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதோட டேஸ்ட் என்ன, அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கொடுத்தார்.
அதை கொடுத்த பிறகுதான், அந்த சுவையை நமக்கு கொடுத்த பிறகுதான் நம்ம ரட்சிப்பு அடைகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நாம் பிறருக்கு இந்த ரட்சிப்புடைய சுவையை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? வளர மாட்டுகிறோம். நான் நல்லா இருந்தாலும் சரி, எவன் எக்கடு போனா எனக்கு என்ன? ஆண்டவருடைய நோக்கம் அது அல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியம் நடக்குது. இரண்டாவது, தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய வீட்டிலே அநீதி காரியம் நடைபெறும் போது தேவனுக்கு அது என்ன ஆகுது? கோபம் உண்டாகுகிறது. அல்லேலூயா. இப்ப கவிழ்த்து போடுகிறதுக்கு காரணம் எதுனாலனா, முதலாவது தேவனுடைய வீட்டில் வியாபார சந்தையாய் மாற்றி விட்டார்கள். இரண்டாவது, தேவன் வீட்டில் இந்த வியாபாரத்தின் நிமித்தமாக பொய்யும் பித்தலாட்சியும் உண்டாக்கினார்கள். மூன்றாவது, தேவனுடைய வீடு நீதி உள்ள வீடா இருக்கிறதுனால, அந்த தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால அந்நீதி காரியம் நடக்கும் போது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. சங்கீதம் 89:14 எடுத்து வாசிக்க கேட்போமாக. Psalms chapter 89 verse 14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதியும் வாசிங்க திருப்பி. நீதியும் நியாயமும், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். Okay, thank you. Hallelujah. The temple of God is a temple of righteousness of the Holy One. Hallelujah. நீதியும் நியாயமும். Hallelujah. அப்ப தேவனுடைய வீட்டு எப்படி இருக்குதா? நீதியாகவும் நியாயமாகவும் இருக்குது. அநியாயமாய் இருக்கல. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் வியாபாரம் பண்றதுக்கு, அது உங்களுக்கு அநியாயமா? அநியாயம் தான். ஆனா அதான் அநியாயம்ன்றாரு. என்ன விக்கிறியோ சபைக்கு வெளியே, சபைக்கு உள்ளுக்குள்ள. அல்லேலூயா. If you want to sell anything, is put outside, not inside. அல்லேலூயா. அது உங்களுடைய பார்வைக்கு அது சரியா இருக்கும். அந்த தேவனுடைய பார்வைக்கு அது என்னது? நீதி இல்லாத காரியம். The purpose of the church, many people does not know the true purpose that God has put in this world. That is why they are act according to their own desire. Hallelujah. தேவனுடைய சமூகம் இந்த பூமியில படைக்கப்பட்டது எதற்காக என்று ஜனங்கள் அறியாத போது தன்னுடைய விருப்பத்தை சபைக்குள்ள வைப்பாங்க. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சில பேர் சப்பாத்து போட்டு சபைக்குள்ள வருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இதை என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. தேவன் இங்கே வாசமாக இருக்கிறாரா? இது தேவனுடைய ஒரு கூடாரம் தான், இது ஆலயம் என்று சொல்ல முடியாது, இது ஒரு கூடாரம், நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ரீசன் கொடுப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? தேவன் ஆலயம்னா அது பரிசுத்தமாக இருக்குது, ஆகையினால் சுத்தபத்தத்தோடு பயத்தோடு நடக்கத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு போய் உட்காருவாங்க. இன்னொரு சிலர் எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், அவ்வளோதான் கதை, வேற ஒன்றும் இல்லை. போகலன்னா அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார கேட்பானே, சர்ச்சுக்கு போல நம்மளுக்கு மானம் போயிருமே. நம்மளுக்கு அடுத்தவன் என்ன சொல்றான்னு தான் முக்கியம், தேவன் என்ன சொல்லுவார் என்ற முக்கியம் இல்லை. நம்ம உலகத்துக்கு பயப்படுறோம், தேவனுக்கு பயப்படலை. அல்லேலூயா. உலகத்தில் நான் நாகரிகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறதுக்கு நான் என்ன செஞ்சிடறேன்? உலகத்தார் போல வாழ்ந்து தேவனை துதிக்கணும்னு நினைக்கிறேன். முடியாதுங்க. தேவன் நமக்கு செய்த காரியத்தை நாம் நன்றாய் அறிந்தோமானால் எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் தேவனை தொழுது கொள்ளும் போது உண்மையோட தொழுது கொள்ள ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. நீ பணக்காரனா இரு, நீ ஏழையாரு, no matter you are rich or poor, but seek God in justice and righteousness because he is. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நோக்கத்தை நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். Hallelujah. The character of a church. திருச்சபை என்பது ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. Hallelujah. திருச்சபை என்பது பரிசுத்த ஸ்தலம். Hallelujah. தேவனுடைய ஸ்தலம் ஒரு பரிசுத்த இடமா இருக்குது. ஏன் அப்படி சொன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்நாட்களை இஸ்ரவேல் ஜனங்களோட சஞ்சரித்துக் கொள்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது.
ஆண்டவர் அந்த இடத்தை அந்த 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 ஜனங்களை அடித்து விரட்டின காரணம் ஏன் தெரியுமா? இது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு இடம். இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனத்தோட பேசுகிற ஒரு இடம், சஞ்சரிக்கிற ஒரு இடம், அவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு இடமா இருக்குது. இந்த சுத்தமான இடத்தை நீங்கள் ஏன் அசுத்தம் செய்கிறீர்கள்? அதுதான் தேவனுக்கு கோபம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் இஸ் a place of worship. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம். தேவன் வீட்டில் வியாபாரம் செய்கிற ஒரு இடம் என்று போடப்படல. தேவன் வீடு என்று சொல்லும் போது, தேவ ஆலயம் என்று சொல்லும் போது, அது தேவனை ஆராதிக்கப்படுகிற ஒரு இடம். இட்ஸ் a place of worshiping the living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடம். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துல என்ன செய்திடறாங்கனாக்க, வியாபாரத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு வியாபாரத்தின் நிமித்தமாக பொய்யும் பித்தலாட்டும் ஏமாற்றமும் உண்டாகுகிறது. அல்லேலூயா. இதை கண்டு ஆண்டவர் மிகுந்த கோபம் அடைகிறார். அல்லேலூயா. கோபம்னா பாவம்னு சொல்வீங்க அல்ல, ஆண்டவருடைய கோபத்துல ஒரு நீதி இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் கோபத்துல ஒரு நீதி, நம்மளோட கோபத்துல நீதி இருக்குன்னு மட்டும் சொல்லாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் கோபப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்க கோபம் என்னவா இருந்தாலும் அது தீமைக்குள்ளாக தான் போய் முடியும். ஆனா தேவனுடைய கோபத்துல நீதி அடங்கி இருக்குது பிரியமானவர்களே. அவர் நியாயத்தை நிலைநிற்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகும் போது நாம் என்ன ஆயிடுறோம்? ஒண்ணுமே இல்லாம ஆகிவிடுவோம். ஆனா மனுஷனோட கோபம் சொல்ல, என்னை வந்து மண்டைக்கு ஏத்தாத, எனக்கு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? மிஞ்சி என்ன பண்ணிடுவ? ஒரு உயிர் எடுத்துருவியா? என்ன பண்ண முடியும்? எந்த அளவுக்கு உங்களால போக முடியும்? வாட் இஸ் தி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் யுவர் ஆங்கர்னஸ்? வாட் கேன் யூ டூ? எதை உன்னால சாதிக்க முடியாது? உன்னால ஒன்றும் சாதிக்க முடியாது. கோபப்படுறனால உன் வாழ்க்கையில் நீ எதையும் ஜெயம் கொள்ள முடியாது. ஆனா தேவனுடைய கோபம் ஜெயத்துக்குள்ளாய் கொண்டு போய் சொன்னால் நம்புவீங்களா? ஜனங்களை தீமைக்கு தள்ளப்படாதபடிக்கு ஜெயத்துக்குள்ளாய் நடத்துவதற்கு தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. a place of worship. தேவனுடைய ஸ்தலம் எப்படியாக இருக்குதுன்னா, அங்க இருக்கிற ஆசாரிகளும், அங்க இருக்கிற விசுவாசிகளும், அங்க இருக்கிற டிசைபிளும் யாவரும் தேவனுக்கு பழி செலுத்துகிறதும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற இடமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. a place of worship. அப்படியாப்பட்ட இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க? வியாபாரத்தை கொண்டு வந்து ஏமாற்றத்தையும் பித்தலாட்டத்தையும் உள்ள கொண்டு வரும்போது தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. தேவஸ்தலம் எப்படியாப்பட்டதா இருக்குது? முதலாவது பரிசுத்தமா இருக்குது. பரிசுத்தம் என்று சொல்லும் போது தேவன் ஜனங்களோட சஞ்சரிக்கிற ஒரு இடம், பேசுகிற இடம். the place that where Holy Spirit dwell and interact with the Israelites. Hallelujah. அவங்களோட பேசுகிற. இரண்டாவது தேவனுடைய ஸ்தலம் எப்படியாக இருக்குது? அது ஆராதனைக்குரிய ஒரு இடமா இருக்குது. ஆராதனைக்குரிய இடமா இருக்குது என்ன அர்த்தம்? ஆசாரிகளும் சரி, அங்க இருக்கிற ஜனங்களும் சரி, விசுவாசியும் நம்பத்தக்க ஜனங்களும் சரி, தேவனுக்கு காணிக்கையும் பழியும் செலுத்துகிற ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. மூன்றாவது தேவஸ்தலம் அங்க எப்படியாக காணப்படுகிறதுனா, தேவன் வெளிப்படுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. a place of revelation of God. ஆண்டவருடைய வெளிப்பாடு அங்க வெளிப்படுது. தேவ ஆலயம் அங்க என்னத்துக்கு ஆண்டவர் வைக்கிறார் அப்படி சொன்னாக்க, ஏன் வெளிப்படு என்று சொன்னாக்க, ஆண்டவர் தன் ஜனங்களோடு வெளிப்படும் போது என்ன செய்யணும்னு சொல்லுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு பேசுகிற ஒரு இடம். அல்லேலூயா. இப்ப அந்த ஸ்தலத்துல கூடி இருக்கிற இடத்தில் தேவன் வந்து அசைவாடுகிறார். தேவன் ஜனங்களோட பேசுகிறவரா இருக்கிறார். தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தலத்துல நீங்கள் தீமையான காரியத்தை உள்ள கொண்டு வரும்போது தேவனுக்கு கோபம் உண்டாகுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவது காரியம், அந்த ஸ்தலம் மிகுந்த அலங்கரிப்பு உடைய ஸ்தலமாய் இருக்கிறது. a beautiful place, a place of beauty. ஹல்லேலூயா. அப்படினாக்க என்னத்துக்கு ஆண்டவர் ஒரு அலங்கரிப்பு உள்ள இடமா இருக்குன்னு சொல்றாருன்னா, இந்த அலங்கரிப்புக்கும் சந்தைக்கும் ரெண்டும் வெவ்வேறாக எதிர்ப்புறமா இருக்குது. சந்தை என்று சொல்லப்படும் போது குப்பையும் சுத்தமில்லாததும்
அசுத்தமும் அடங்கியிருக்கும். அலங்கரிப்பு உடைய இடம் என்பது சுத்தமும் அழகும் நிறைவுடைய இடமாய் இருக்குது. அல்லேலூயா. அலங்கரிப்பு என்று சொல்லும் போது நம்மளை தேவன் அலங்கரிக்கிற ஒரு இடம். அலங்கோலமாய் நீ வெளியே வாழ்ந்த சபைக்குள்ள வரும்போது உன்னை தேவன் மறுபடியும் அலங்கரிக்கிறார். God once more design you, once more he is molding you. Hallelujah. மறுபடியும் once more God make you beautiful, handsome. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற ஒரு இடமா இருக்குது. ஆனா நீ என்ன செய்யற? உன்னுடைய உள்ளான அலங்கரிப்ப அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற. எங்க? வியாபாரம், அந்த பொய் பெற்றாட்டம். இது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குது. Hallelujah. A place of beauty. The temple was ornate and made a high quality materials. மிகுந்த உயர்ந்த அடைக்கலத்தில் உள்ள காரியத்தில் உண்டாக்கப்பட்ட ஸ்தலமாக காணப்படுகிறது. Hallelujah. நம்மளை ஆண்டவர் அங்க இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தை அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். சும்மா சாதாரண இதுக்கு நம்மளை ஆண்டவர் வைக்கல, பெரிய லெவலுக்கு இதை கூப்பிடுறார். நம்ம என்ன செஞ்சிடும்? சேர்ச்சு தானே. சில பேர் சபையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கால் மேல கால். ஏன் போடக்கூடாதா? போடக்கூடாது. கீழே வை காலை. போடக்கூடாது, போடாத. அல்லேலூயா. போடாத. ஒரு ராஜா முன்னுக்கு நீ போய் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பியா? அதான் சொல்றேன், மனுஷனுக்கு பயப்படுவான், ஆனா படைத்தவருக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நான் பெரிய பெரிய ஆபீஸர் மண்ணுக்கெல்லாம் கால் மேலே கால் போட்டுருப்பேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சுல்தான் வீட்டு மண்ணுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கோ. சுல்தான் மண்ணுக்கு வரப்ப நான் பார்க்குறேன், என்ன ஆகுறேன்னு நான் பார்க்குறேன். சும்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கோ. முடியாதுல்ல, வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ ராஜா வீட்லேயும் அதே தான். இது ராஜாவோட வீடு, ராஜாவோட ஸ்தலம். இந்த வீட்டில் ஒழுக்கம் இருந்தே ஆக வேண்டும். நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருந்துட்டு போ, சபையில வந்து உட்காரும் போது ஒழுக்கத்தோட பயத்தோட உட்கார வேண்டும். அல்லேலூயா. அப்ப 5 காரியங்கள் பிரியமானவர்களே திருச்சபையோட நோக்கமாக இருக்குது. அல்லேலூயா. Hallelujah. 5 things become the character of the church. Number 1 is a holy place. Number 2 is a place of worship. Number 3 a place of revelation. Number 4 is a place of beautiness. Hallelujah. Hallelujah. அப்ப தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த ஸ்தலம் என்று காரியம் வெளிப்படுகிறதாக இருக்குது. கர்த்தருடைய வீடு நீதி உள்ள வீடாக இருக்குது. ஏன் கர்த்தருடைய வீடு நீதி உள்ள வீடா இருக்குது? இந்த வியாபாரம் உள்ளுக்கு கொண்டு வரும்போது பொய் பித்தலாட்டத்தோட நடக்கிறது. அங்க நீதி இல்லை, ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இது நடக்குது சபையில. நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், நீங்க வந்துருங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாங்க. நாள் போவ என்ன இவங்க ஜாமா கொடுத்தா தான் சர்ச்சுக்கு வராங்கன்னு ஒரு சலிப்புத்தன்மை நம்மளுக்குள்ள வந்துடும். அதை நீ ஆரம்பத்தில் செய்யாம இருந்தா அந்த சலிப்புத்தன்மை நம்மளுக்குள்ள வராதுல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோட பேசுவாங்க, நீ கேளு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னு. இப்போ என்ன பிரச்சனை? நம்ம கேட்கறது இல்லை. முனிவர் மாதிரி யாராவது நடுவில் உட்கார வச்சிருது பாஸ்டரை. நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர், கடவுள் என்ன சொன்னார்? ஏன் உன்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? உங்களோட ஆண்டவர் சஞ்சரிக்க மாட்டாரா? நம்மோட சஞ்சரிக்கிறவருங்க. அந்த ஸ்தலத்தை சுத்தம் இல்லாமல் மேசை கவிழ்த்து போட்ட காரணம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிற ஒரு இடம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களோட பேசுகிற ஒரு ஸ்தலத்தை நீ ஏன் அசுத்தம் பண்ணுற? இன்னைக்கு நம்மள ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட சரீரமே என்னுடைய ஆலயம் என்று சொல்கிறார். Your body is a temple of God. அதை ஏன் அசுத்தப்படுத்துற? நான் தங்கும் இல்லத்தை நீ அசுத்தப்படுத்தாத. அல்லேலூயா. கண்ணுக்கு தெரிஞ்ச தேவனுடைய ஸ்தலத்தை உன்னால சுத்தம் செய்து சுத்தமாய் வாழ முடியவில்லை என்றால் உன்னுடைய சரீரம் என்ற ஆலயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தலத்தை உன்னால சுத்தமா வச்சுக்க முடியாது. அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க ஒரு டைலாக் சொல்லுவீங்க, என்னது? பிசாசானவன் கெடுத்துனான். உண்மைதான், அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான், நீ அவன் வேலையை கரெக்டா செய்றியா? Did you do your work properly according to what God has mentioned and said to you? Hallelujah. The devil do the work properly. He know what to do you. Hallelujah. His work is destroy you. He is doing his work. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஜெயங்களை கொடுத்து எதுக்கு? எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு காரணத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். நம்மளுடைய குறிநோக்கம் எது? சபை என்றது சும்மா வந்து உட்காந்துட்டு நந்தலாலான்னு பாட்டு பாடிட்டு போடுற இடம் இல்லை. அல்லையா?
இட்ஸ் கம்பல்சரி டுடே. இன்னைக்கு ஒரு 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 சர்ச்சில் வந்து ஒரு பேண்ட் கிட்டே உருவாக்கினா தான் அது சபை அப்படின்னு சொல்லி சில பேர் போவாங்க. அப்படி போவாதீங்க. அல்லேலூயா. அந்த சபையில் நாக்காளி இருக்கோ இல்லையோ, அந்த சபையில் உங்களுக்கு ஆகாரம் இருக்கோ இல்லையோ, அல்லேலூயா, அந்த சபையில் இசைக்கருவி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த சபையில் ஆவியானவர் அசைவாடுகிறார் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போய் உட்காரு. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் தேவனாயிருக்கிறார். சத்தியத்தை அறியுங்கள் என்று சொல்லும் போது நீ போய் ருசி பார்த்தா தான் தெரியும் யார் என்று. அப்பதான் நீ அதிலிருந்து விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எதை பார்த்து வருவாங்க சபைக்கு நிறைய பேர்? நாங்கள் காலமா அந்த சர்ச்சுக்கு போயிட்டோம். என்னது? நாங்கள் காலமா அங்க போயிட்டோம் பாஸ்டர், அதனால நாங்க பரவாயில்ல, we go there, no problem. சரி, நீ கொடுக்குற பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். காலமா இருந்து விட அப்பப்ப இடிச்சு கட்டுறிய, நீ சொல்ல வேண்டியதானே, இடிச்சு கட்டாதீங்க, காலமா நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன், எதையும் உடைக்காதீங்க, நான் அந்த பழைய வீட்டிலே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. இருக்கிற வீட்டை 10 தடவை இடிச்சு உடைப்ப, அதை உன் இஷ்டத்துக்கு மாத்திக்குவ, உன் விருப்பத்துக்கு செய்வ. ஆனா உன் அலங்காரமாக இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை அது ஒழுங்குபடுத்துவதற்கு, கட்டப்படுவதற்கு இடத்துக்கு நீ போக மாட்ட. யாரோட பிரச்சனை இது? நம்மளுடைய பிரச்சனை, ஆண்டவருடைய பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் என்னை படைத்தார், ஆண்டவர் தான் என்னை சரி செய்யணும், ஆண்டவர் தான் உன்னை படைத்தார், ஆண்டவர் தான் உன்னை சரி செய்யணும். முதல் நீ ஆண்டருக்கு ஒன்று கொடுத்தா தான் அவர் ஒன்று சரி செய்வார். நீங்க இருக்கிற வீடு கட்டப்படணும்னா கொத்தனார்ட்ட கொடுத்தா தான் அவர் வீடு கட்டி கொடுப்பாரு நம்மளுக்கு. அல்லேலூயா. கொத்தனார் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நீங்க வீட்டில் போயிருப்பீங்க. அப்புறம் கொத்தனார்ட்ட வந்து ஃபோனில் சொல்லுவீங்களா, இன்ஜினியர்கிட்ட சொல்லுவீங்களா, என் வீடு இந்த டிசைன் இருக்கும், என் வீடு இப்படி டிசைன் இருக்குன்னு ஃபோன்லேயே சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டீங்கன்னா வீடு கட்டப்பட்டுருமா? வேலை செய்யணும் தானே. அப்போ அங்கே வேலை செய்யணும், இங்கே வேலை செய்ய மாட்டோம். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் இப்போ பாருங்க, எல்லாரும் வீட்லேயும் ஒன்று இருக்கும், ஒரு ஃபோட்டோ இருக்கும். என்னது? ஆண்டவர் வாசப்படியிலேருந்து கதவு தட்டுறது. இப்போ வந்து டெய்லி கதவு தட்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தட்டுற காலம் முடிய போகுது. தயவு செய்து மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள். Repent. The kingdom of God is in hand. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா, ஆண்டவர் தட்டிட்டே இருப்பாரு. இன்னைக்கு கதவு தட்டுறவர் நாளைக்கு ஒரு தலையை தட்டினார்னா அப்ப தெரியும் அந்த தட்டோட வேகம் எப்படியாப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அதோட பிரதிபலிப்பு தான் இது. தேவன் கதவை தட்டி ஜனங்களுக்கு ஆலயத்தை திறந்து வச்சிருக்கிறார், வாங்க. இவங்க என்ன பண்றாங்க? மார்க்கெட்டா மாத்தி தேவனை கோபப்படுத்துறாங்க. 2வது தட்டு எப்படி இருந்துச்சு? தூக்கி அடிச்சு வேட்டிட்டார் வெளியே, போடா வெளியே அப்படின்னு. அல்லேலூயா. அந்த தேவனுடைய கோபத்தனத்துல நீதி இருக்குது பிரியமானவர்களே. சும்மா நான் கோபப்பட மாட்டார் ஆண்டவர். நம்மளுடைய ஆலயம் சுத்தமா இருக்குதா? நம்மளுடைய நோக்கம் என்னது? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் சரீரம் இப்படியா இருக்குதா, தேவனுடைய ஆலயமா இருக்குது என்று சொல்லப்படுது பிரியமானவர்களே. ஏசாயா புத்தகம் 56:7 முதல் வாசிப்போம்னா, ஏன் ஆண்டவர் அதை ரொம்ப உன்னித்து கவனிக்கிறார்? ஏன் அந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்? ஏசாயா 56:7, ஐசாயா chapter 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, என்னவா? நல்லா கேளுங்க. தேவ ஆலயம் எப்படியாப்பட்டதா இருக்கா? பரிசுத்த பர்வதங்களுக்கு கொண்டு வந்து, உங்களை யாவரும் கொண்டு வந்து. அப்ப தேவ ஸ்தலம் என்பது தேவனுடைய ஜனங்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியணும்னு நினைக்கிறவர்களை என்ன செய்யறார் ஆண்டவர்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர்றார். அப்ப அந்த ஸ்தலம் எப்படியாப்பட்ட முக்கியத்துவமாக ஆண்டவர் பார்க்கிறார். தொடர்ந்து, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என்ன செய்வார் ஆண்டவரே? ஜெப வீட்டில மகிழ செய்வேன். ஓகே, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த வசனம் சொல்லுது, என் ஜெப வீட்டில் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள் ஆலயத்துக்கு போகும்போது அநேகர் சந்தோஷம் இல்லாம தான் போயிருக்க முடியும். காரணம் ஏன் தெரியுமா? இந்த வியாபாரிகனால. அல்லையா? இப்ப பழி செலுத்தணும்னு சொல்லும் போது எல்லாரும் தேவனுக்கு பழி செலுத்துவதுக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இப்ப வியாபாரம் உள்ள வந்தோடனே என்ன செஞ்சிருவாங்க? ஆளை பார்த்து ஜாமான் விற்கிறது.
இப்ப அவனால வாங்க முடியலன்னா அவன் நிம்மதியா ஆராதனை செய்ய முடியுமா? உள்ளுக்கு சந்தோஷத்தோட அவன் செய்வானா? அவனுடைய சந்தோஷம் கெடுக்கப்படுகிறது, அவனுடைய ஆராதனை கெடுக்கப்படுது, அவன் தேவனுக்கு முறையிடுகிற பழிகள் கெடுக்கப்படுகிறது. இத்தனை காரியம் கெடுக்கப்படுகிறது, தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. என் ஜனங்கள் சந்தோஷமாய் உள்ள வந்து ஆராதனை செய்வதுக்கு தான் சபை ஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அதுல குலைச்சல் கூடாது. இன்னொரு கூட்டம் சபைக்கு வரும்போது, ஸ்தலத்துக்கு வரும்போது இந்த வியாபாரம் என்ன செஞ்சிருவாங்க? ஆளை 10 பொருளை விற்கிறது. அல்லேலூயா. இந்த நீ பெருசு எடுத்துக்கோ, இந்த நீ சின்னது எடுத்துக்கோ. இப்ப நீங்க பலி செலுத்தும் போது சொல்லுவீங்க, நானும் 10 வெள்ளி கொடுத்து தான் வாங்கினேன், அவனும் 10 வெள்ளி கொடுத்து தான் வாங்கினா, நான் வாங்கின புறா பாரு சின்னோண்டா இருக்குது, அவன் வாங்கின புறா பாரு பெருசா இருக்குது, நான் தேவனுக்கு நல்லா பெருசா உள்ளது படிக்கலாம்னு நினைச்சேன், இவன் என்ன எனக்கு சின்னது கொடுத்துனான். பார்த்தீங்களா? நோக்கம் ஓடிடுச்சா? பலி செலுத்துறவங்களுடைய நோக்கம், இந்த நோக்கத்தை கெடுக்கிறது யாரு? இந்த வியாபாரிங்க. அல்லேலூயா. அவன் வந்தது எதுக்கு? ஆண்டவருக்கு பலி செலுத்த. அவனோட நோக்கத்தை மாற்றி என்ன ஆயிடுச்சு? உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் போய்விட்டது. இதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். சபையே, இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்குது. தேவனுடைய உண்மையான நோக்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் சொந்த சுயத்தை உள்ளே கொண்டு வந்து திணிக்கப்படும் போது திருச்சபை என்பது தேவ சித்தத்தின்படி நடக்கதா இல்லையா என்றது ஆராய்கிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1000 பேர் உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றதுனால நான் சபைக்கு போறவனோ, சபையில யாருமே இல்லை நான் ஒருத்தர் தான் இருக்குன்னு சொல்லுகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். எங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறது காரியத்தை கேட்டனா, இல்லைங்க எங்க சர்ச்சில் வாரம் 10 பேர் 15 பேர் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுவுறதுனால பரிசுத்த ஆவி உன் மேல இறங்கினது அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை, என் சபையில் சர்ச்சில் வந்து வாரம் வந்து டெலிவரன்ஸ் நடக்குங்க, சுகம் நடக்கும். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட கேள்வி, என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாவேன்னு சொன்னார் ஆண்டவர், ரைட்டா? இன்னைக்கு ஜெபிக்கும் போது உனக்கு நடந்த சுகம் அது முடிவு பரியந்தமான சுகமா இருக்க வேண்டும் தவிர, இந்த வாரத்துக்கு ஜெபிக்கும் போது 3 நாளைக்கு நல்லாச்சு, 4வது நாளைக்கு எனக்கு திருப்பி வலிக்கு சொன்னா அது யார் செய்யறா? அது ஆண்டவர் செய்யறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை இழிவுபடுத்துறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டு சுகமாக்கினால் அது அந்த அந்த வியாதியோட அறிகுறி அவனிடத்தில் இருக்கவே இருக்காது என்று வேதம் சொல்லுது. கம்ப்ளீட் ஹீல்னஸ். அல்லேலூயா. அங்க போ, தேவனை தேடு அதிகமா. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, போய் உட்காரு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு, சுகத்தை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. வரங்களை பெற்றுக்கொள்ளு. அது அவசியம். இன்னைக்கு அப்படி இல்லை. சுகம் நடந்தா 10 பேர் போய் சேர்ந்துக்கிறது, 10 பேர் கீழே 6வது செய்ய பொத்துணு கீழே விழுந்தா அங்கே போய் சேர்ந்து கேட்ட ஆவியானவர் அசைவாடுகிறார். ஒரு காலம் வரும், ஆண்டவர் வந்து கேட்பார், என் பேரை வீதியில் வீணா பயன்படுத்தாது சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயே மயக்க போட்டு கீழே விழுந்தாலும் நான் தான் ஒன்று நிரப்புன்னு சொல்லி கீழே விழுந்துடுற. ஆமாவா? சும்மா எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி கீழே விழுவுற. எதுக்கு? நான் ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு காமிக்கிறதுக்கு. நான் இதெல்லாம் செய்ய சொன்னேன் உங்களை. நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். ஆண்டவர் கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? பேச முடியுமா? இன்னைக்கு நம்ம கேட்டோன்னாக்கா, இப்போ நான்லாம் கேட்குறேன்னு வச்சுக்கோமே, இப்போ நான் கேட்குறேன்னு நான் கேட்டவன், நாளைக்கு அவர் வந்து கேட்கும் போது அவருக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆக வேணும்ல. ஆமாவா இல்லையா? இப்போ என்ன சொல்லிடுவாங்க? இப்போ நான் அந்த கேள்வியெல்லாம் எழுப்பும் போது ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர், நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க, வேதம் சொல்லுது யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னா. அவங்களை நியாயம் தீர்க்க தேவையில்லைங்க. நியாயாதிபதி ஒருத்தர் வருவார். அவர் வருவதற்கு முன்பதாய் நம் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரொம்ப குறைவாக இருக்குது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வீடு எப்படியாப்பட்ட வீடா இருக்குதா? ஜனங்களை கொண்டு வந்து மகிழ செய்கிற ஒரு இடமா இருக்குது. அடுத்தது அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் ஆஃபரிங்ஸ், அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? தேவனுக்கு நீயும் நானும் பலி செலுத்தும் போது அதில் குறைபாடு இருக்கவே கூடாது. முழு மனதோடு இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. The sacrifice must be pureness. அல்லேலூயா. உள்ளுக்கு சஞ்சரிப்பை வச்சுக்கிட்டு முறுமுறுப்பை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நீ பலி செலுத்தணும்னு நினைச்சுனா அது தேவனுக்கு பிரியமில்லாம போய்விடும். இந்த ஜனங்கள் அதை செய்தார்கள்.
இவர்கள் வியாபாரமாய் மாற்றும் போது அது நடக்க ஆரம்பிக்குது. பாதிக்கு பாதி பேர் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பாங்க, மன மகிழ்ச்சி இல்லாமல் தான் அங்கே வந்து ஆராதனை செய்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வருடத்துக்கு ஒரு தடவை வந்து சபையில் என்ன செய்வாங்க, ஆலயத்தில் பழி செலுத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நிம்மதி இல்லாமல் போதே. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை, வருஷத்துக்கு வருது ஒரு வாட்டி. ஆனால் வந்த பிறகுதான் ஆட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கும். கிறிஸ்துமஸும் நியூ இயரும். அல்லேலூயா. இன்னைக்கு 2வது வாரத்தில் வந்து உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. எங்கே வந்த மோஞ்சிங்கெல்லாம் போய் கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை உட்காந்துருக்கோம், எத்தனை சபைக்கு உண்மையாக வந்திருக்குன்னு. அதுவும் இந்த 1ஆம் தேதி வந்து மறுரூபமாக மாற்றப்பட்ட கூட்டம் எங்கன்னு போய் பாருங்க. இந்த வருஷத்துல நான் தீர்மானம் எடுத்துட்டேன், அதை போய் தேடுங்க முதல் எங்கன்னு. எங்க இருக்குதா இல்லையா அது அடையாளமே தெரியாது. இன்னும் வீட்டில் போச்சுட்டு தூங்கும். வந்து ஆண்டவர் நீதி உள்ளவர், நல்ல ஆண்டவர்கள் எல்லாம் தெரியும். என் திருச்சபையோட நோக்கம் என்னது? மனிதனுடைய இருதயம் தேற்றப்படுவதற்காக உண்டாக்கப்பட்டதுல தேவனுடைய இருதயத்தை மகிழ செய்கிற ஒரு இடமா இருக்குது. நானும் நீயும் தலத்தோட முக்கியத்துவத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை தேற்றும்படி நம்ம நடந்தோமானால், இந்த வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் கொண்டு வருகிற காணிக்கையும் என் ஜனங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது சந்தோஷத்தையும் நான் உண்டாக்குவேன், அவருடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்ல. அப்ப தேவனுடைய ஸ்தலத்துல அவர் கவிழ்த்து போடுகிற காரணம் இதெல்லாம் அடங்கி இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க கோவப்பட்டாக்க நீங்க வந்து தவறு சொல்லுங்க, இயேசுவே கோவப்பட்டாருங்க அப்படின்றவாங்க. இயேசு கோவப்பட்டதுக்கு காரணம் இத்தனை இருக்குங்க, நீங்க கோவப்படுறதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவர்கள் என்ன இப்படி பண்ணிட்டாங்க. நான் திரும்ப அவங்கள பார்த்து கேட்பேன், நீ தான் செத்து போயிட்டு நீ எப்படி அந்த வீட்டுக்கு போவ? சொல்றப்பயே சரியில்லை. பார்த்துருக்கீங்களா? செத்தாலும் அந்த வீட்டை நான் மிதிக்க மாட்டேன். செத்து போயிட்டு எப்படி போய் மிதிப்பாங்க? உன்னையே 6 பேர் 4 பேர் தூக்க வேண்டியதா இருக்குது, நீ எப்படி அந்த வீட்டுக்கு போவ? அதிலே பொய் பிச்சை அடைஞ்சிடல உன் கோபம். அதுல நீதியே இல்லை, அநீதியான காரியம். ஏங்க நீங்க அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறீங்க? ஏங்க நீங்க அவங்களுக்கு மேல அவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க, ஆராதனை முடிஞ்சு சாப்பாடு போட்டாங்களே, அவன் பக்கத்தில் உள்ள சிஸ்டருக்குலாம் 3 துண்டு கோழி போட்டாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு போடுங்க சொல்லி போடல, என்ன இப்படி அலையிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்டுட்டாங்க. எனக்கு அதனால கோபம், அதனால சர்ச்சுக்கு போல, அதனால தான் எனக்கு கோபம். இப்போ உங்களுடைய கோபம் நீதியா இருக்குதா? தேவனுடைய கோபம் நீதியா இருக்குது. காரணம் தெரியுமா? தன் ஜனங்களை என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு நேராக கொண்டு வருவதற்கு அவர் கோபப்படுகிறார். அல்லேலூயா. அநீதி காரியம் என் ஜனங்களை தடை செய்கிறது, அந்த தடையை உடைக்கிறார் கோபப்பட்டு. தேவனுக்கு பிரியமில்லை, அழிச்சு வேண்டாம், வெளியே போகலான்றாரு. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்மளுடைய நிலை அதுதான் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு நேராக பார்க்கிற காரியம் நிறைய இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடறோம்? என்ன பண்றோம்? உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கையை வாழுகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ரோமன் 12:2 சொல்லுது, உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கை உனக்கு வேணாம், அது செய்யாத. அவன் செய்யறான்னு சொல்லி நீ செய்யாத. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஒரு கூடாரத்தை போட்டு, ஒரு ஏக்கோனை போட்டு, நாக்காளியை போட்டு, அது இது எல்லாம் செஞ்சாதான் சுவிசேஷம் போய் சேருமா? அப்படியாங்க? நீ எழும்பி போய் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை பேசு, சுவிசேஷம் போய் சேருதா இல்லையான்னு நீ அப்புறம் பார். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த காணொளிலாம் நம்பாதீங்க, ஒரு கூட்டம் இருக்குது, இந்த காணொளிலாம் பிசாசானவன் உண்டாக்குவான்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் கேட்பேன், அப்ப அந்த காணொளியில தான் நீயும் பேசிட்டு இருக்கிற? பாய்க்காத, நான் பார்க்கிறேன், அதான் பிசாசு உண்டாக்கப்பட்டத. இன்னைக்கு மூட நம்பிக்கை நிறையா. இந்த மூட நம்பிக்கையினால, இந்த மூட நம்பிக்கையுடைய காரியம் சபைக்குள்ள உள்ள வரவோன்னு தேவனுடைய உண்மையான காரியம் என்ன என்று சபைக்கு அறியாமல் போகிறாங்க. அல்லேலூயா. வேதம் ஏன் இந்த சபையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது? Why God want keep our temple clean?
என்னுடைய சபை, என்னுடைய அலங்காரம் சுத்தம் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படும் போது இந்த ஆலயமும் சுத்தமாய் இருக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துல நாம் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் ஆராதிக்கிற ஸ்தலம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம் ஆராதிக்கிற தேவன் சுத்தமுடையவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுடையவராய் இருக்கிறார். தேவ ஸ்தலம் என்று சொல்லப்படும் போது தேவ ஆவியானவர் நம்மளோட பேசுகிறவராய் இருக்கிறார். தேவ ஸ்தலம் என்று சொல்லும் போது தேவ ஆவியானவர் நம்மளை சுத்தம் செய்து பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு இடமா இருக்கிறார். நம்மளை அலங்கரிக்கிற ஒரு இடமாக காணப்படுது. பிரியமானவர்களே, எல்லாவற்றும் காட்டிலும் தேவ ஸ்தலம் என்பது தேவனுக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 எடுத்து வாசிக்க கேட்போமாக. வசனம் இப்படியாக ரொம்ப தெளிவாக பேசுகிறது. The word of God is very clear. 1 Corinthians chapter 3 verse 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தெரியுதா, தெரியலையா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். என்னவா? அவனை தேவன் கெடுப்பார். எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைகளை. நீங்கள் சபையை கலங்கப்படுத்தினா உன்ன இப்பதான் சொன்ன ஆண்டவர் அன்புன்னு சொன்ன, உன்னை நேசிக்கிறார் தானே, ஏன் உன்னை பண்ணணும் அப்படி? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா? தேவனுக்கு புறம்பாய் நடந்தனா உன்னிடத்தில் மழை பெய்யத்தக்க விசுவாசம் இருந்தாலும் நீ கைவிடப்படும். அதான் உண்மை. அல்லேலூயா. இப்ப இந்த நிலைக்கு நீங்க தள்ளப்படுவதற்கு பிசாசு என்ன செய்வான்? வேகமா வேலை செய்வான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போயிருக்கூடாது. ஆனா ஆண்டவரோட சித்தம் என்ன? எல்லாரும் அங்க போகணும். அப்ப தேவ ஆலயத்தை நீ கெடுத்தனா நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இது பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? எல்லாமே பிசாசு மேல பழிய போட்டுருவோம். நம்ம என்ன பண்றது தெரியல. இப்போ ஒரு பாட்டில் விஷம் உங்கள்கிட்ட கொடுத்தாக்கா குடிங்க சொன்னா குடிச்சிருவீங்களா? குடிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்க. ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி நான் பாஸ்டர் கொடுக்குறேன், குடிங்கம்மா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாக்க நீங்களும் அப்படியா பாஸ்டர், ஆனா அது விஷமானு சொன்னா குடிச்சிருவீங்க? யோசிக்க மாட்டீங்க. இதெல்லாம் யோசிக்க தெரியும். ஆனா சொந்தமா தவறு பண்ணோம். தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது அப்படி. இந்த டயலாக்லாம் இந்த மாதிரி விஷத்தை வாங்கி கொடுத்து குடிக்க சொல்றப்ப சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க சுயத்தோட சிந்திக்கிறவர்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தேவ ராஜ்யத்தை நான் எப்ப தேடணும், எந்த நேரத்தில் தேடணும்னு எனக்கு நல்லா தெரியும். மூணாவது ஆள் எனக்கு சொல்லி நான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் ஆண்டவரை தேடும் போது நான் மறந்துட்டேன்னு சொல்லுகிறதுக்கும், நான் ஆண்டவரை தேடும் போது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவதுக்கும் விஷத்தை குடிக்க சம்பந்தம் ஒரே ஒரே இடத்துல தான் இருக்குது. நம்மளுடைய நிலை இன்னைக்கு அதுதான் நடக்குது. இதை பிசாசானவன் நன்றாய் அறிந்திருக்கான். அவர் வீக்னஸ், நம்மளுடைய பலவீனம், மறதி. அல்லையா? நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம்? டக்குன்னு யார் மேல போட்டுருவோம்? பழிய பிசாசு மேல பழிய போட்டு நம்ம தப்பிச்சுக்கணும்னு நினைப்போம். இங்க வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை முடிச்சு, அவ்வளவுதான். நீ அந்நிய பாஷை பேசலாம், நீ கூச்சி ஆராதனை பண்ணலாம், நீ கோடியா ஆண்டவரோட வீட்டில் நீ கொட்டலாம், நீ என்ன வேணாலும் படம் காட்டி டிராமா போட்டு ஓட்டலாம். ஆனா ஆண்டோட ராஜ்யத்தை கெடுக்கிறதுக்கு நீ ஈடுபடுறதுக்கும் நீ விருப்பப்பட்டு செஞ்சனா உன்னை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்ப இதுல இருந்து யாரை காப்பாற்ற முடியாது. இதை நம்ம சொன்னோம்னா நம்ம யாரும் நியாயம் தீர்க்கிறோன்னு சொல்றோம். ஆனா வசனம் அதுதானே போடுது. தேவனுக்கு புறமான காரியம் வேணாம், சபைக்கு புறமான காரியம் வேணாம்,
ஆலயத்துக்கு புறமான காரியம் வேணாம் அப்படின்னு சொல்லுவதுக்கு எதுக்கு? இதனால தானே. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம திருப்பி பார்த்தோம்னா பிரியமானவர்களே, அது முழுமையாக நம்மளோட என்ன செய்யுது? ஒரு பொறுப்பை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. இந்த கொரிந்தியன் பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்து போட்டா நான் அவனை கெடுத்து போடுவேன். தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப நான் வசிக்கிற ஸ்தலமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ஆல்சோ ஹோலி. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நீங்க நன்றாய் பார்த்தீங்கன்னா முழுமையாய் நம் மேல் வைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. It's a responsibility that has given to every believers in Christ. கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனால வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பொறுப்பை என் கையில கொடுத்துறான்னா தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ளாக விரோதமாய் நான் செய்வதற்கு எக்காரணத்து கொண்டு இடம் கொடுக்க கூடாது, செயல்படுத்த கூடாது. அதுக்கு நான் முதல்ல என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. நடிக்க கூடாது. நிறைய பேர் நடிக்கிறாங்க, நடிக்கிறது வேணாம். நிறைய பேர் நடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க புதுசாலாம் ஒரு கேரக்டர்லாம் கொண்டு வந்து நடிக்க வேணாம். ஆண்டவருக்கு முன்னுக்கு நடிக்க முடியாது யாருங்க. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். உண்மையா இருக்க கத்துக்கிங்க. இந்த உண்மையா இருக்கும் போது தான் கொஞ்சம் என்ன பண்ணோம், கொஞ்சம் கஷ்டமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா அந்த உண்மைத்துவத்தில் நீங்க நடக்க 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 அந்த கஷ்டத்துல நாளை பண்ண அது உங்களுக்கு பழக்கமா போயிடுச்சுன்னா நீங்கள் நீதிமானாய் நடப்பதுக்கு மிகுந்த சுலபமாய் மாற ஆரம்பிச்சிடும். நடக்கும் போது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் போது உழுவிங்க, கீழே உழுவிங்க, அப்புறம் தடை வரும், அது வரும், நெருக்கம் வரும், எல்லாம் வரும். போ 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 நடந்து போய்கிட்டே இரு. ஒரு காலகட்டம் வந்தாலும் உங்களுக்கே அது என்ன ஆயிரும்? பழக்கமாய் மாறிவிடும். நீதியிலே நடப்பது எப்படி மற்றவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் தெரியுமா? இந்த நீதிமானாக மாறி நீங்கள் நடக்கும் போது அவைகளுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களை ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வராய் இருக்கிறார். அல்லேலூயா. காக்க வைக்கிற தேவன் அல்ல, உடனே பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால திருப்பி போடுகிறதுக்கு இன்னைக்கு இந்த பகுதியை பார்த்தோம்னா, உன் வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பி போட்டு புதிதாய் மாற்றுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? இல்ல தேவனுக்கு விரோதமா செய்கிறதுனால உன் வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பி போடுறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? எந்த பகுதிக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? எதுக்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா காரியத்தையும் நான் விட்டு நான் உண்மையா இருக்கணும்னு ஒப்பு கொடுக்க போறீங்களா? இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி போடுற காலம் வரும்போது நீங்கள் ரொம்ப என்ன செய்வீங்க? வேதனைக்குள்ளாக கடந்து போக ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய நிலை இதாக தான் இருக்குது பிரியமானவர்களே. ஆகையினால் பிரியமானவர்களே, இயேசு கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஸ்தலத்தில் அவருடைய கோபம் மிகுந்த நியாயமும் நீதி உள்ளதாகவும் இருக்கிறது. அப்படி சும்மா யாரு மேலேயும் கோபப்படலை. அல்லேலூயா. அதோடைய விளைவு என்ன ஆகிறது? ஸ்தலத்துக்குள்ளாய் இந்த மாதிரி காரியம் வரும்போது ஜனங்கள் தேவனுக்கு கிட்ட போக முடியாத நிலை. ஸ்தலத்துக்குள்ள இப்படி நடக்கும் போது உண்மைத்துவம் இல்லாம போய்விடும். பொய் பச்சாட்டம் எல்லாம் வந்தோடனே தேவன் பரிசுத்தர் சொல்லும் போது உண்மை உடையவராய் இருக்கிறார். அந்த உண்மை அங்க இல்லாம போய்விடும். ஜனங்கள் மனசார செய்கிற காரியம் இப்ப போய் சஞ்சனத்தோடு செய்வாங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குது. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுக்கு கோபம் உண்டாகுகிறதோ அதை விட்டு விட்டு தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்க தொடங்க வேண்டும். வருஷங்கள் போய் கொண்டிருக்கோம். 2020 வந்துச்சு. நிறைய பேர் எழும்பி என்னென்னமோ தீர்க்கதை சொன்னவங்க காணாம போயிட்டாங்க. இங்க ஒன்றும் நடக்கல. அது எல்லாம் முக்கால்வாசி என்னது? ஷோக்குக்காக பேசுறது. நான் தான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களோட பேசுறாரு சொன்னா இந்த வசனம் உங்களோட பேச ஆரம்பிக்குங்க. நீங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா.
இன்னைக்கு ஷோக்குக்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நாளைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், இப்படி வாக்கு தத்துவமாக ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நீ மாறவே மாட்டேனாக்க அப்போ அந்த வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேறும்? அந்த கேள்வி உனக்குள்ளே ஏன் வருது? ஏன் வருதுன்னா, நீ மாறாத வரைக்கும் தேவனுடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு கொடுக்கல, நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அப்படி இல்லை, மனசு இல்லைன்னா இந்த வார்த்தை பொய்யானது இல்லை. இது சொன்னதை செய்து முடிக்க அளவுக்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது நடைபெறாத காரணம் ஏன் தெரியுமா? நாமளும் இன்னும் இந்த வியாபாரியை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உள்ள வந்து என்ன வேணாலும் செய்யலாம். அந்த வியாபாரியோட எண்ணம் என்னவா இருக்கும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஜனங்க தூரமா அவங்களுடைய பழியை வாங்குறதுக்கு நான் அருகிலே திறந்து வச்சிருக்கேன், இப்படியே வாங்கி இப்படியே பழி செலுத்திட்டோம். நான் நன்மை தானே செஞ்சேன். அவனுடைய பார்வைக்கு அது நன்மையா இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது தீமையாய் காணப்படுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. திருச்சபையோட ஒழுங்கை, திருச்சபையோட பரிசுத்தத்தை எவன் ஒருவன் கெடுத்து போடுகிறானோ அவன் தேவன் கெடுத்து போடுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கும் இஷ்டத்துக்கு கும்மாளம் அடிக்கிறதுக்கு தேவன் ஸ்தலத்தை உண்டாக்கல. பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் இருக்கிற ஜனங்களை பரிசுத்த தேவனிடத்தில் கொண்டு போவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமா இருக்குது. இன்னும் கொண்டாட்டமா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த புதிய வருஷத்தை நாங்கள் சந்தோஷமா மகிழ்ந்து கொண்டாடுகிறோம்னு. ஏதோ புதிய வைரஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. எப்ப இங்க வரும் நம்மளுக்கு தெரியாது. அல்லையா? இப்ப அந்த வைரஸ் இங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாடுவீங்களா? நான் பார்க்குறேன் எத்தனை பேர் சொல்லுவாங்க, 2020-21 வந்து கோவிட் வந்த பிறகு கப்சு கருவாடாச்சு. அதோட பார்க்கணும் ஜனங்களை, ஐயோ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே சபையை நீங்கள் திறப்பேர், சபையை திறங்க, நாங்கள் மறுபடியும் கூடி செபிக்க போறோம் சொன்ன அதே வாய் சபையை திறந்த போது காண போச்சு. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் ஒரு வைரஸ் வந்திருக்குது, பயங்கரமாக பரவி கொண்டிருக்குது. முதல் வைரஸ் வந்தோடனே பாதி பேர் மலேசியாவில் காண போயிட்டாங்க. ஆமாவா? நல்லா இருந்தவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்களா? இப்போ ரெண்டாவது வைரஸ் வருது. இந்த 2 வைரஸ்க்கும் இட கேப்ல ஆண்டவர் எத்தனை வருஷம் கொடுத்தாரு? திருந்திட்டுமா? வாய்ப்பு கொடுப்பாரு. கேட்கல, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது நேரம் நம்ம அவரை தான் சந்திக்க போறோம். அந்த பயம் நம்மளுக்கு வேணும்ல. இன்னைக்கு ஆண்டவர் என்னை வந்து சந்தித்தார், ஆண்டவருக்கு முன்பதாய் நான் என்ன பேச முடியும் அப்படின்னு ஒரு பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ தேவஸ்தலமாக இருந்து ஆலயமா இருந்து பரிசுத்த வாழ்க்கையை நாட ஆரம்பிப்ப. அல்லேலூயா. அது ஆண்டவர் விடவே மாட்டார், தன் பிள்ளைகளை விட மாட்டார். ஆனா ஏனோ தானோ, அல்லேலூயா, என்னது ஏனோ தானோ, சும்மா நாக்காளி சூடு காமிக்கிறதுக்கு சபைக்கு, அதெல்லாம் வந்து தேவனுக்கு முன்பதாக நிலைநிற்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும்னா தேவனுடைய ஸ்தலத்துக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கண்களை முடிஞ்சவன் செய்யணும். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த மேசையை கவுத்து போடுகிற காரியத்தை திருச்சபையில் நாங்கள் கண்டோம். இதோட அறிகுறியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்கள் மேல் நீதி உள்ள கோபத்தில் கர்த்தர் நீங்கள் நடத்தி வந்து அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ அநேக காரியத்தை நாங்கள் கண்டோம், நீதி உள்ள காரியத்தை நாங்கள் கண்டோம், பரிசுத்தம் உள்ள ஸ்தலம் என்று கண்டோம், ஆராதிக்குரிய ஒரு இடமாய் நாங்கள் கண்டோம், வெளிப்படுகிற ஒரு இடமாய் நாங்கள் கண்டோம், அலங்கரிப்பு உள்ள இடமாய் நாங்கள் கண்டோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்கள் ஆலயம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அப்படியாய் மாற்றுவீராக. ஒரு வேற ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், குற்றங்கள் எங்களை மன்னியும். நாளில் கர்த்தர் எங்களை முழுமையாய் ஆளுகை செய்யும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.